யார் பெரியவர்? அன்பார்ந்தவர்களே, 2 சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஒருவன் குருவானவரை போலவும் மற்றொருவன் பூசை உதவி செய்வது போலவும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். பூசை உதவி செய்து கொண்டிருந்தவன் திடீரென பிரசங்கம் வைக்க ஆரம்பித்தான். அப்போது பூசை வைத்துக் கொண்டிருந்த சிறுவன், நான் தான் குரு, நான் தான் பிரசங்கம் வைக்க வேண்டும் என்றான். ஆனால் அந்த சிறுவனோ பிடிவாதமாக, இல்லை, நான் தான் பிரசங்கம் வைப்பேன் என்று அடம் பிடித்தான். அந்த நேரம் அங்கு வந்த முதல் சிறுவனின் தாய், விளையாட்டுத்தானே, சண்டையிட்டுக் கொள்ளாமல் விளையாடுங்கள், பரவாயில்லை, நீ பூசை வை, அவன் பிரசங்கம் வைக்கட்டும், நீ கேள் என்று கூறினாள். அந்த சிறுவனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. சற்று உயரமான இடத்தில் ஏறி நின்று கொண்டான். சரி, நான் கடவுளாக இருக்கிறேன், நீ பிரசங்கம் வைத்துக்கொள் என்று கூறினான். அன்பார்ந்தவர்களே, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க, அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 16வது இறை வசனம். நாம் நற்செயல்கள் செய்யும் ஒவ்வொரு முறையும் நாம் கடவுளாகவே பிறருக்கு தெரிகிறோம். நன்மைகளை செய்கிறவர் கடவுள். பிறர் நமக்கு தீமை செய்தாலும் நன்மையே செய்து நம்மில் உள்ள கடவுளின் சாயலை பிறருக்கு வெளிப்படுத்துவோம். மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.